ரூ. 10,00,000 பணத்தோட ஒருத்தன் வருவான். எங்க படம் ஹிட் குடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ. எவனாவது சொல்லுவானா பாருங்க. இத பாருங்க. இந்த பணம் உங்களுது இல்லைன்னு நெனச்சா நீங்க வாங்க. ஏன்னா, காட்ட வித்தோ, சொத்த வித்தோ, கடன் வாங்கியோ நீங்க வந்தீங்கன்னா, நாளைக்கு திடீர்னு ஏதாவது ஒண்ணு இந்த படம் ஹிட்டுங்கிறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. படம் ஹிட் கூட குடுக்க முடியல. சூழ்நிலை காரணமா இந்த படத்துல நடிச்ச ஹீரோவுக்கு ஏதாவது ஆயிப்போச்சு. அடிப்படையில உங்களுக்கு சொத்து வேற இருந்து, இது போனா போயிட்டு போகுதுன்னு நெனச்சிருந்தா பரவால்ல. நீங்களே இருக்கிறத புரட்டி, இருக்கிறத படுத்தி கொண்டாந்து போட்டுட்டு, உங்களுக்கு என்ன எரியாம நான் ஒரு லாஸ் குடுத்தேன்னா, உங்க லைஃப்ப நான் நடுத்தெருவுல நிறுத்துற மாரி ஆயிப்போயிரும். அதனால தயவு செஞ்சு, என்னைக்கு இந்த பணம் உங்களுது இல்லைன்னு நீங்க நெனைக்கிற அளவுக்கு ஒரு பணம் சேருதோ, அன்னைக்கு வாங்கன்னு எவனாவது சொல்லுவானா? சத்தியமா நான் ஒருத்தன் தான் சொன்னேன். ஏன்னா நான் சிவகுமார் அண்ணன் சொன்ன மாரி, நீ சினிமாவுக்கு வந்தீன்னா, வாத்தியார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. என்னால உன் வாழ்க்கை வீணா போனதா இருக்கக்கூடாது. நீ உன்னை தயார்படுத்திக்கிட்டு வா. நாடகம் எழுது. நீ உனக்கு எழுத்துல நீ ஜெயிக்குங்கிற நம்பிக்கை வந்ததா தான் நான் உனக்கு அந்த வாய்ப்பு தர முடியும்னு தான் கொடுத்தாரு. நான் அதையே தான் சொன்னேன். யாராவது வந்தா கூட சான்ஸ் கேட்டு வந்தா கூட தயவு செஞ்சு ஒரு வேலையை வாங்கிங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. சினிமாவுக்கு ட்ரை பண்றது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. எப்போ உங்களுக்கு பிரேக் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அதனால ஒரு வேலை வாங்கிங்க. படிச்சிருக்கீங்க. ஏதோ ஒரு ஜாப் வாங்கிங்க. மினிமம் கேரண்டி பண்ணிக்க. நானே எங்க அப்பா கிட்ட வந்து எப்படி இருந்தாலும் போராடி பணம் அனுப்ப சொன்னா அனுப்பிச்சிருக்காரு. நான் வாத்தியார் வேலையா வாங்கிட்டேன். படிக்கிற வரைக்கும் அப்பா பணம் அனுப்புறது அப்பனோட கடமை. அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஃபீல்டுக்கு ட்ரை பண்றேன். எங்க அப்பா லாரி வாங்கி தர்றேன் ஊருக்கு வாங்குறாரு. நான் உனக்கு தொழில் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேங்கிறார். நான் இன்னொரு தொழில் பண்ணுறேன்னு சொல்லி அப்போ கூட நான் என்ன சொன்னேன், அவருக்கு மனசு வருத்தப்படக்கூடாது. அப்பா நான் ஈவினிங் லா காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த 3 வருஷம் ஆகும். நான் அதை முடிச்சுட்டு வரேன்னு தான் சொன்னேனே தவிர நான் எதுவுமே சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா எங்கள் அப்பா வருத்தப்படக்கூடாது.